வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, 5 விதமான ராசிக்காரத்துவங்களை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ராசிகளின் குணம், ராசிகளின் பிணி, ராசிகளின் பஞ்சபூதம், ராசிகளின் சரம் ஸ்திரம் உபயம், ராசிகளின் புருஷத்துவம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த காரத்துவங்கள் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து ஒரே வீடியோவிலே முடிஞ்ச அளவுக்கு வந்து போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த காரத்துவங்கள் தெரியறதுனால நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஆளினுடைய கேரக்டரை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு கோபமான ஆளா, சாந்தமான ஆளா, அனுசரித்து போகக்கூடிய ஆளா அப்படிங்கிறத வந்து ராசிகளின் குணங்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருவருக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கிறத ராசிகளின் பிணி மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஹீட்னால் நோய் வருதா, கபத்தினால் சளியினால் நோய் வருதா, அல்லது வந்து வாதத்தினால் நோய் வருதா, காற்றுனால நோய் வருதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ராசிகளின் பிணி. அடுத்து ராசிகளின் பஞ்சபூத தத்துவம், நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த பஞ்சபூத தத்துவம் மூலிமா ஒருத்தருக்கு வந்து என்ன பிரச்சனை வரும், அதாவது இப்போ தொழில் அமையுது அப்படின்னா எந்த மாதிரி தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கும், நெருப்பு சார்ந்த தொழிலா, நிலம் சார்ந்த தொழிலா, காற்று சார்ந்த தொழிலா, நீர் சார்ந்த தொழிலா அப்படின்னு தொழில் நிர்ணயம் பண்ணுறதுக்கு அது பயன்படும். அதே மாதிரி சரம் ஸ்திரம் உபய ராசிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த சரம் ஸ்திரம் உபயம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து உள்ளூரில் வேலை பார்க்கலாமா, வெளியூர் போகலாமா, ஒரே இடத்துல வந்து அவருக்கு முன்னேற்றம் இருக்குமா, இல்லை பல இடங்கள் மாறணுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சரம் ஸ்திரம் உபயம் பயன்படுது. அதுக்கடுத்து கடைசியாக புருஷாத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தர்மம், கர்மம், காமம், மோட்சம், இப்படி 4 விதமாக வந்து ராசிகளை பிரிக்கிறோம். அப்போ அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தத்துவம் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த இதை குறிக்குதுன்னு பார்ப்போம். ராசிகளில் வந்து மேசராசி வந்து ராஜச குணத்தை குறிக்குது. குணங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மேசம் ராஜசம், ரிஷபம் ராஜசம், மிதுனமும் ராஜச குணத்தை குறிக்குது. கடகம் சாத்விகம், சிம்மம் சாத்விக குணத்தை குறிக்குது. அதுக்கடுத்து கன்னி வந்து தாமச குணம், துலாம் ராஜச குணம், விருச்சிகம் சாத்விக குணம், தனுசு சாத்விக குணம், மகரமும் கும்பமும் தாமச குணம், மீனம் வந்து சாத்விக குணம். அப்போ குணங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா, இந்த ராசியில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னா, இப்போ மகர ராசியில் கும்பராசியில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னா அவன் வந்து சோம்பேறித்தனமாகவே இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் வேகமாக மூவ் ஆகக்கூடிய பிளானட், அது சுறுசுறுப்பான கிரகம். அதுவே வந்து மகரத்துலேயோ கும்பத்துலேயோ நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிரசனத்தில். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, வேகமான ஆள் தான், ஆனால் வந்து சில நேரத்தில் வந்து மந்தமாக செயல்படுவான், அந்த வேகத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ராசிக்காரத்துவங்கள் பயன்படுது, இந்த ராசிகளின் குணம் பயன்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி நோய் வரும், எது சார்ந்த நோய் வரும் ஒருத்தருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ராசிகளின் பிணி அப்படிங்கிறத பார்ப்போம். மேசம் அப்படிங்கிறது பித்தம், ரிஷபம் கபம், மிதுனம் வாதம், கடகம் வந்து கபம், சிம்மம் வந்து பித்தம், கன்னி வந்து வாதம், அதுக்கடுத்து துலாம் வந்து கபம், விருச்சிகம் வந்து பித்தத்தை குறிக்குது. அதுக்கடுத்து தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 4மே வாதம் சார்ந்த நோய்களை குறிக்குது. தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4மே வாதம் சார்ந்த நோய்களை குறிக்குது. காற்று சார்ந்த நோய்களை தான் இந்த 4 ராசிகளும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பஞ்சபூத தத்துவம். மேசம் வந்து நெருப்பு, ரிஷபம் வந்து நிலம், மிதுனம் காற்று, கடகம் நீர். அடுத்து சிம்மம் நெருப்பு, கன்னி நிலம், துலாம் காற்று, விருச்சிகம் நீர். தனுசு நெருப்பு, மகரம் நிலம், கும்பம் காற்று, மீனம் வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து இதிலே சரம் ஸ்திரம் உபயமாக பிரிக்கலாம். மேசம் சரம், ரிஷபம் வந்து ஸ்திரம், மிதுனம் வந்து உபயம். அடுத்து கடகம் சரம், சிம்மம் ஸ்திரம், கன்னி உபயம். அடுத்து துலாம் சரம், விருச்சிகம் ஸ்திரம், அதுக்கடுத்து தனுசு வந்து உபயம், மகரம் வந்து சரராசி, கும்பம் ஸ்திரம், மீனம் வந்து உபயராசி அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து வந்து புருஷத்துவம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. தர்மம், கர்மம், காமம், மோட்சம், தர்மம், கர்மம், காமம், மோட்சம், தர்மம், கர்மம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. இது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ குணங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நோய்கள் எது சார்ந்த நோய்கள் வந்தது அப்படின்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நெருப்பும் சரமும் கம்பைன் பண்ணி சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சரராசி வந்து நெருப்பு ராசியாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரராசியில் நெருப்பு அப்படிங்கிறது மேசம், ஸ்திர ராசியில் நெருப்பு அப்படிங்கிறது சிம்மம், உபயராசியில் நெருப்பு அப்படிங்கிறது தனுசு. இது எதை குறிக்குது அப்படின்னா, சரராசி அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கிறது பேர் தான் சரம். ஒரு இடத்துல இல்லாமல் அங்கங்கே போயிட்டு வர்றது வந்து சரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், மூவ் ஆகிட்டே இருக்கிறது. அப்போ
காட்டுத்தீ வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பரவிட்டே இருக்கும். அதை தான் நம்ம சர நெருப்புன்னு சொல்கிறோம். இது வந்து நெருப்பு ராசி. மேசம், சிம்மம், தனுசு மூணுமே நெருப்பு. அதில் சர நெருப்பு வந்து மேசம். ஸ்திர நெருப்பு அப்படிங்கிறது சிம்மம். ஸ்திர நெருப்பு அப்படின்னா ஒரே இடத்துல நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா அணையா விளக்கு தீபம் ஏற்றுறோம்ல, அது ஒரே இடத்துல விளக்கு எரியும். உபய நெருப்பு அப்படிங்கிறது வந்து சரமாகவும் இருக்கும், ஸ்திரமாகவும் இருக்கும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரே இடத்துலையே இருக்கும், ஆனால் அங்கங்கே பரவவும் செய்யும். அப்படி செய்கிறது வந்து ஹோமகுண்டத்தை சொல்லலாம், சமையல் அறையை வந்து சொல்லலாம். சமையல் நெருப்பு, ஹோம நெருப்பை வந்து உபய நெருப்புன்னு சொல்கிறோம். அப்போ மேசம் அப்படிங்கிறது சர நெருப்பு, அப்போ காட்டுத்தீன்னு சொல்லலாம். சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திர நெருப்பு, அதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், அணையா விளக்குன்னு சொல்லலாம், தீபம்னு சொல்லலாம். உபயராசி வந்து தனுசு, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஹோமகுண்டத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு, சமையல் பண்ணக்கூடிய நெருப்புன்னு சொல்லலாம். அடுத்து நிலராசியில் சரம், ஸ்திரம், உபயமாக பிரிக்கிறோம். நிலராசிகள் என்ன, ரிஷபம், கன்னி, மகரம் மூணுமே நிலராசி. இதில் சரராசி சர ராசி அப்படிங்கிறது வந்து மகரம், ஸ்திர ராசி வந்து ரிஷபம், உபயராசிங்கிறது கன்னி. அப்போ சரநிலம் அப்படிங்கிறது சேற்று நிலமாக நம்ம எடுத்துக்கலாம். சரநிலம் அப்படின்னா சரிவை சந்திக்கக்கூடிய நிலம். ஒரு நிலத்தில் வந்து ஒரு பலம் இருக்காது, டக்குன்னு சரிஞ்சிரும், அதுதான் சரநிலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு உதாரணத்துக்கு மகர ராசி வந்து சரராசியில் நிலராசி, சரம் நிலம். அதனால் வந்து இது ஈஸியாக சரியக்கூடிய நிலம். இப்போ ஏதோ இடத்துல நிலநடுக்கம் வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து வேகமாக சரியும். அப்போ அதனால தான் சர நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மகரத்தை. ஸ்திர நிலம் அப்படிங்கிறது வந்து ரிஷபம். ஒரே இடத்துல நிலம் இருக்கும், அதை வந்து என்ன சொல்கிறோம், தரிசு நிலம் அப்படின்னு சொல்கிறோம். பயிரிடப்படாத தரிசு நிலம் எப்பயுமே பயன்படாமல் இருக்குல்ல, அதை தான் தரிசு நிலம்னு சொல்கிறோம். அது வந்து ரிஷபராசி அப்படின்னு சொல்கிறோம். உபயராசி அப்படிங்கிறது வந்து கன்னி, நிலராசியில். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வயல்வெளி, அதில் வந்து பயிரிடுறோம், ஆனால் அதில் ரெண்டுமே இருக்கும், சரம் ப்ளஸ் ஸ்திரம் ரெண்டுமே இருக்கும். சரிவான இதுவும் இருக்கும், ஒரே மாதிரியான இதுவும் இருக்கும், அதுதான் உபய நிலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு உதாரணம் வந்து வயல்வெளின்னு சொல்லலாம். இதே மாதிரி காற்று ராசி அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம், துலாம், கும்பம், இந்த மூணு தான் வந்து காற்று ராசிகள். இதில் சரராசி காற்று ராசி வந்து எது சொல்லலாம் அப்படின்னா துலாமை சொல்லலாம். ஸ்திர ராசி காற்று ராசியை கும்பம்னு சொல்லலாம். உபயராசியில் காற்று ராசி வந்து மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சரம் அப்படிங்கிற மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய காற்று. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சூறாவளி காற்று, ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸ்திர ராசி, அதை இப்போ சரராசிங்கிறது நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், துலாம் எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்திர ராசி குறிக்கக்கூடிய காற்றுகள் வந்து பலூனில் உள்ள காற்று, டயரில் ஃபில் பண்ணக்கூடிய காற்று. இப்போ ஒரு காருக்கு வந்து கார் டயரில் வந்து ஏர் ஃபில் பண்ணுறோம், பைக் டயரில் ஏர் ஃபில் பண்ணுறோம். அப்போ அந்த ஏர் போயிட்டு ஒரே இடத்துல தங்கியிருக்குதா, பலூனில் காற்றடிச்சா அது ஒரே இடத்துல தங்கியிருக்குதா, அதுதான் ஸ்திர காற்று. இதை தான் நம்ம கும்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உபய காற்று அப்படிங்கிறது மிதுனம். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை தான் வந்து உபய காற்றுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு தம் அடிக்கிறது, அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், உபய காற்றுன்னு சொல்லலாம், மிதுன ராசின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், தம் அடிக்கக்கூடிய விஷயத்தை வந்து மிதுன காற்றுன்னு சொல்லலாம். சூறாவளி காற்றுங்கிறத துலாம்னு சொல்லலாம். ஒரு பலூனில் இருக்கிறது அதில் டயரில் ஃபில் பண்ண காற்றை வந்து கும்பம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீர்லேயும் சரம், ஸ்திரம், உபயத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசிகள் இருக்குது. கடகம், விருச்சிகம், மீனம். கடகம் வந்து சரம், விருச்சிகம் வந்து ஸ்திரம், மீனம் வந்து உபயம். அப்போ சரநீர் அப்படின்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய தண்ணி. அப்போ ஆற்று தண்ணி, அறிவு தண்ணி, ஓடிட்டு இருக்கக்கூடிய தண்ணி, அதை கடகம்னு சொல்கிறோம். நிற்கக்கூடிய நிலையாக நிற்கக்கூடிய தண்ணி, கிணத்து தண்ணி, குளம் குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணி, இதெல்லாம் வந்து விருச்சிகம்னு சொல்கிறோம். கடல் தண்ணி வந்து ஓடிட்டும் இருக்கும், ஒரே இடத்துலையே இருக்கும், அதுதான் கடல் நீர் வந்து மீனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சரம், ஸ்திரம், உபயத்தில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். யாருமே இந்தளவுக்கு தெளிவாக சொல்லலை, சும்மா சரம், ஸ்திரம், உபயம் சொல்லியிருப்பாங்க. நெருப்பில் வந்து நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில்டாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால தான் நான் வந்து எல்லாருமே இந்த காரத்துவத்தை வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உதாரணத்தோடு நான் வந்து சொல்கிறேன். அடுத்து தர்மம், கர்மம், காமம், மோட்சம். தர்ம ராசிகள் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது மேசம், சிம்மம், தனுசு இந்த மூணுமே வந்து தர்ம ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உண்மையின் வழியில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் தர்மத்தின் வழியில் போகக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கர்ம ராசிகள் அப்படிங்கிறது ரிஷபம், கன்னி, மகரம். இவங்க வந்து பொருளாதாரத்தை பேஸ் பண்ணியே வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அதுதான் கர்ம ராசிகள். தன்னுடைய கடமையை செய்வாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் பொருளாதாரத்தை பற்றின சிந்தனை இருக்கும். இது கர்ம ராசிகள். அதனால தான் 2, 6, 10. 2ங்கிறது வருமானம், 6ங்கிறது கடன், வேலை, 10ங்கிறது தொழில். இப்போ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்தை நோக்கி ஓடக்கூடியது, அதுதான் கர்ம ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். தர்ம ராசிகள் அப்படின்னா உண்மையாக இருக்கணும், உழைக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் 1, 5, 9 வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தர்ம ராசிகள்னு சொல்கிறோம். 2, 6, 10ன்னு சொல்லக்கூடியதை கர்ம ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம்.
3, 7, 11ன்னு சொல்லக்கூடிய காற்று ராசிகளை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? காம ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். காற்றில் தான் காமம் வரும். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சந்தோஷத்துக்காக என்னன்னாலும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த காம ராசிகள். ட்ராவலிங் அதிகமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால தான் காற்று ராசிகளை வந்து காம ராசிகள்னு சொல்கிறாங்க. வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. சுகபோகங்களுக்காக என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே தர்மம் அதெல்லாம் வந்து இங்கே கிடையாது. எதுனாலும் பண்ணி நம்ம நினச்ச செயலை வந்து நிறைவேற்றிடணும், என்ஜாய் பண்ணிக்கணும், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு தான் செத்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த காம ராசிகள்னு சொல்லக்கூடிய காற்று ராசிகள். மிதுனம், துலாம், கும்பம். இவங்க வந்து சந்தோஷத்துக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக இருக்கிறது வந்து மோட்ச ராசிகள். அதாவது கடகம், விருச்சிகம், மீனம். இவங்க வந்து மறைந்த உண்மைகளை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, 4, 8, 12 மறைவு ராசிகள். அப்போ எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரியும், மறைப்பொருள் எல்லாமே தெரியும். அதனால் வந்து பெரிய வாழ்கிறதுல பிடிப்பு இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இப்போ தொழில் இருந்தால் தொழிலை விட்டு வெளியில் போகிறது, வீடு இருந்தால் வீடை விட்டு வெளியில் போகிறது, எல்லாத்தையும் விட்டு விலகி போகிறது அப்படிங்கிறது இந்த மோட்ச ராசிகள் சொல்லுது. அப்போ உங்களுக்கு நெருப்பு, நெருப்பில் சரம் ஸ்திரம் உபயம், நிலத்தில் சரம் ஸ்திரம் உபயம், காற்றில் சரம் ஸ்திரம் உபயம், நீரில் சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டேன். தர்மம், கர்மம், காமம், மோட்சம் இது சார்ந்த விளக்கத்தையும் நான் கொடுத்துட்டேன். கிரகங்களின் குணங்கள், கிரகங்களின் நோய்களையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி நெருப்பு ராசியில் என்னென்னலாம் இருக்குது, நிலம், காற்று, நீர் எல்லாத்தையுமே தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து திரும்ப கேளுங்க. இந்த காரத்துவத்தை வந்து தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு இடத்துல பூகம்பம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த ராசியில் வந்து அது மேக்ஸிமம் பாதிக்கும் அப்படின்னா, அது மெயினாக வந்து சேற்று பகுதி இருக்கக்கூடிய நிலத்தில் தான் பூகம்பமே வரும். ஏன்னா அதுதான் ஈஸியாக வந்து சரியக்கூடிய நிலம். அப்போ இங்கே மகர ராசி தான் சரராசியில் நிலராசி. அதில் தான் அதிக பாதிப்பு வரும்னு சொல்லலாம். நிலராசிகள் 3, அதில் அதிகமாக பாதிப்பு வருது வந்து இந்த சரராசியில் தான் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த இடத்துல பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சுனாமி எங்கே வரும் அப்படின்னு கண்டுபிடினா நீர் ராசிகளில் தான் சுனாமி வரும், நிலராசிகளில் தான் பூகம்பம் வந்து நிலச்சரிவு ஏற்படும். அப்போ காற்று ராசிகளில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்லாம் ஏற்படும். அதே மாதிரி நெருப்பு மூலிமா பாதிப்பு வருது, தீப்பற்றி எரியது பூரா நெருப்பு ராசிகளில் தான் அந்த பாதிப்பு வரும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன மாதிரி நெருப்புனால பாதிப்பு வரும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இப்போ ஒரு இடத்துல வந்து கேஸ் சிலிண்டர் வெடித்து அதனால் நெருப்பு வருதுன்னா உபய நெருப்பு அது வந்து. அதே இது வந்து ஒரு காட்டு தீயினால் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா சர நெருப்பு, மேசராசி. அப்போ எந்தெந்த இடத்துல பாதிப்பு வரும், என்ன மாதிரி பாதிப்பு வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ டெப்த்தாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து தெளிவான தீர்வையோ தெளிவான விளக்கத்தையோ சம்பவங்கள் நிர்ணயத்தையோ நீங்கள் சொல்ல முடியும். அப்போ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் நட்சத்திரங்கள் சார்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களும் நான் அடுத்து பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.